வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது, கடக ராசியில குரு பகவான் உச்சநிலை அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்ச நிலை அடைந்திருக்கிறார். சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நீச்ச நிலை அடைந்திருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோட சேர்ந்து இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில. கும்ப ராசியில ராகு பகவான் எப்போதும் போல, அடுத்து சனி பகவான் வக்ரத்தன்மையோட மீன ராசியில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் வக்ரத்தன்மை அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்ரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு. அதனால கிரகங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் 12ஆம் அதாவது 10ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்ரத்தன்மையை அடைகிறார். 12ஆம் தேதி குருவாகப்பட்டவர் உச்ச நிலையில் இருந்து தன்னுடைய வக்ரத்தன்மையை அடைகிறார். இந்த 2 கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் 3 கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே வக்ர கிரகங்கள், சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி. இது எல்லாமே மொத்தம் 5 கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ரத்தன்மையோட இருக்குது. இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சுக்கிரனாகப்பட்டவர் மாதம் பிறந்த உடனே 3ஆம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து இதே மாதத்துல இறுதியில 24ஆம் தேதி அதாவது 26ஆம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய 2ஆம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சியாகிறார். சூரியன் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் அந்த தன்னுடைய நீச்ச வீட்டுல இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதத்துல ஏதாவது வக்ர நிவர்த்தி அடையுதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கழித்து சனி பகவான் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த சனி பகவான் பெறுகிறார். இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்கள் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு மாதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தன்னுடைய ஒரு உறவு முறைகள்ல சின்ன சின்ன ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா உறவு முறைகளை நினைத்தே இந்த மேஷராசி என்பர்கள் சில காலகட்டத்துல அவர்களை கண்டு எதிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ஒரு நேரத்துல நீங்க அவர்களுக்காக செய்த உதவிகள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக உங்களுடைய தலைமையில போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு சில தேவையில்லாத ஒரு செயல்கள்னால நீங்களே அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இப்ப வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த உறவு முறைகளை சற்று எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையையும் அதிலிருந்து விலகி வருவதற்குரிய ஒரு நேரத்தையும் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த கோச்சார கிரகங்கள். இந்த காலகட்டத்துல 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார். விரையாதிபதியும் பாக்யஸ்தானாதிபதியும் தான். அந்த விரையாதிபதி பாக்யஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும் போது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய காசு கொடுத்து அந்த சொத்துக்காக சில தேவையான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. நிறைய மேஷ ராசி என்பர்கள் புதிதாக ஒரு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. எப்படி நான் முதல்ல என்ன சொன்னேன், உங்களுடைய உறவுகளை
எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்களை அதிகரிக்கிறதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு நீங்க உதவி பண்ண போய் அந்த இடத்துல இருந்து வெளிவர முடியாம சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கின்ற அந்த மேஷராசி என்பர்கள் இன்னைக்கு நீங்க ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கும் போது உங்க கையில இருக்கக்கூடிய காசு இல்ல, அந்த காசை தேடி நீங்க அந்த வருமானத்தை தேடி நீங்க அலையும் போது உங்களுக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு தான் இந்த மேஷராசி என்பர்களினுடைய உதவி செய்யக்கூடிய சில விஷயங்கள் உபத்திரமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாசத்திலையும் அது தொடரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறைவதற்குண்டான ஒரு நேரம். வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம், தேவையான ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் அலாட் பண்ணி அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு உண்டான வேலை சுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டைமே இல்லாம அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய உறவுகளை, அதாவது உங்களுடைய சொந்த பர்சனல் வேலைகளை கூட கவனித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சில நெருக்கடிகளில் வேலை சுமையின் காரணமாக செல்வதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 7ஆம் வீட்டுல அந்த களத்திர ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் வருகிறார். அதனால இந்த காலகட்டம் புதிதாக ஒரு வரன்கள் அமையும் போது அது துரிதமாக ஒரு திருமண ஒரு நாளை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதனால் வரைக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு திருமண வரன்கள் அமையறதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு துரிதமான செயல்கள் ஏற்பட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு திருமண வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய களத்திராதிபதி தான் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியும் கூட. அவர் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு களத்திரஸ்தானத்திலேயே இருக்கிறார். மாத இறுதியில 24ஆம் தேதி அவர் அந்த 8ஆம் இடத்திற்கு செல்றதுனால கொஞ்சம் ஒரு 15 நாளுக்குள்ள அந்த வரன் அமையறதுல மிக துரிதமாக செயல்பட்டு நல்ல வரன்கள் அமையறதுக்கு உங்களுக்கு அமைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மாதத்தின் இறுதியில தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு உபாதைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் உங்களுடைய தூக்கத்தை நீங்க தவற விட்டு சில வேலை சுமைகளை நீங்க சுமப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால கொஞ்சம் வேலை சுமைகளும் இருந்தா கூட உங்களுடைய தேவையான ஒரு ஓய்வுகளை எடுத்துக்கொண்டு சில வேலைகளை செய்யுங்க இந்த மேஷராசி என்பர்கள். அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உடல் அலுப்புகளை கொடுக்காம இருக்கக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் 12ஆம் தேதி, அதாவது 12ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை அடைகிறதுனால சில சொத்துக்களை மீட்டெடுப்பு, அதாவது சில சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளை அடிப்படையாக வைத்து அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல இந்த மேஷராசி என்பர்கள் ஈடுபட போறீங்க. ஏன்னா அந்த புத்திரஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த 5 குடையவர், அதாவது அந்த சூரியனாகப்பட்டவர் நீச்சமாக 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்காக உண்டான செலவுகள் இந்த மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு சுப செலவுகளை பண்றதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும், அடுத்து திருமண செலவுகள் பண்றதாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சில பண நெருக்கடிகளையும் கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் இப்ப சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால கண்டிப்பாக அதுல இருந்த பழைய நெருக்கடிகள் எல்லாமே தீர்ந்து புதிதான ஒரு தொழில் முயற்சிகள்ல இந்த மேஷராசி என்பர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குருவினுடைய பார்வையும் அந்த உங்களுடைய 12ஆம் இடத்துல விழறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய தொழிலை முன்னேற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம
கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, ஏன்னா திசா புத்திகள் மாறும் போது உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு ஏத்த மாதிரி தான் இந்த கோச்சார தன்மைகளும் உங்களுக்கு அந்த பலன்களை கொடுக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைச்சவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.